பெரிய பெரிய சமாச்சாரம் ஆகி போச்சு. பெரிய பெரிய சமாச்சாரம். பெரிய பெரிய சமாச்சாரியா என் குடும்பத்துல மொத்தம் 4 பேரு. நானு, என் பொண்டாட்டி, எங்க அம்மா, எங்க அப்பா 4 பேரு. நான் கால் சேவுடு, என் பொண்டாட்டி அரை சேவுடு, எங்க அம்மா முக்கா சேவுடு, எங்க அப்பா சேவுடு. குடும்பமே செவுட்டு குடும்பம். குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பம் சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்கும். அறிவு மாதிரி இருக்கும். அலோலுக்குள்ள அழகா கிடக்கும். அப்படி இருக்கும்போது எங்கிட்ட ஊரை பார்த்தனாலாம் ஊரு ஓரங்கிறனாலயா? சரி ஊரு இல்ல ஏறி ஓத்தனாலாம். ஏறி ஓரமானாலாம். ஊரு ஓரம் ஏறி ஓரங்கிறனாலாம் ஏறி ஓரத்தினாலாம் அப்படி இருக்கும்போது மாடத்துக்கு தோல் மேல போட்டு தலைப்பு வச்சு எடுத்து ஓர சம்சாரி வேலை செய்யற எங்கன்னா மாட்டத்துக்கு தோல் மேல போட்டுவாங்களா? மாட்டு ஓட்டின்னு போறேன். போய் மாட்டு ஏர்ல பூட்டி ஜவுதியார் பட்டியல கம்முதான் கட்டுப்பையில போட்டு வீட்டுல மாட்டு வருது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்? மாட்டு பூட்டி என் கிளப்பி வச்சு ஆயிட்டேன். ஏர் ஓட்டுறதுக்கு மண்ணில ஏறி ஓட்டுறதுக்கு கிளப்பி செய்துறேன். அது ஏறி ஓட்டினேக்கிறேன். ஏறி வரமா ஒரு ஆள் போனா அவன் கேக்குறான், ஐயா ஏறி ஓட்டுற ஐயா ஐயா ஏறி கூப்பிட்டுக்கு வைய. அவன் வை கேக்குறான். நீ என்ன சொன்ன? நான் கால் விடாச்சு. எனக்கு என்னதான் ஒரு மாதிரி கேட்டு ஐயா 50,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்கிக்கிறேன். ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து குத்துனா மாட்டை குத்துறான். ஓஹோ 10,000 எக்ஸ்ட்ரா கேக்குறேன். நான் கேட்டவன நீ அவன வை கேட்ட பைத்தியக்காரனோட மாட்டுக்கு வர சொல்றான். சொல்லி நாடகம் அவன் கழுவி போட்டாயா? அவன் போயிட்டான். ஏறி ஓட்டினேக்கிறேன். மதி வெயில் டைம் ஆகுது. உச்சி வெயில் ஃபுல்லு நட்டுக்குது. பசிக்குதுன்னு மாங்கா மரத்துக்கு அடியில வந்து உட்காந்துட்டேன். என் பொண்டாட்டி ஆமா என் பொண்டாட்டி பூளை காய்ச்சின்னு வந்தா. பூலியா பூளை காய்ச்சின்னு வந்தா. பூளை காய்ச்சிட்டு வந்து சொம்பல ஊத்துனாயா? ஊத்தி குத்துட்டு இப்படி நான் குட்டினேங்கிற பாரு. கால் சொந்தினே வந்தா பாரு. நான் தான் கால் சேவிடாச்சு. அது கால் சொந்தினே அதை பொலிமிருந்து போலாடுக்குது. ஏண்டி இப்பதான் 50,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்கியாந்தேன். மாட்டை வித்து கம்பளு போட சொல்றாரு நினைச்சுக்கினேன். 4 குத்து முன்னாடி போட்டு நீ அடிக்கிற. அப்படியே அடிக்கிறேன். என்ன பண்றா? நீ அம்மா கிட்ட ஓடுறா. நான் அந்த கால் சேவிட சபை முன்பாக இருக்கக்கூடிய அசுரன் அந்த
வச்சேன் அந்த அரசோட எடுத்து முக்காசு எடுத்து போகுது எங்க அம்மா கிட்ட போறாளா போயிட்டு போகுது ஓத்த ஓத்த அத்தை அத்தை ஓ அத்தை அத்தை கூழ்ல உப்பு போட்டு கத்துக்கிட்டு கூழ்ல உப்பு போட்டு கத்துக்கிட்டு நீதானே உள்ள கூழ்ல உப்பு தூக்கி போட்டு இருக்கிறான் அப்படி கேட்டா பாரு எங்க அம்மா தான் முக்காசு விடாச்சு அவன் நான் கேக்குறா ஏன் பொண்ணு இந்த ஊர்ல நான் 30 வருஷமா குடும்பம் பண்ணிக்கிறேன் என்ன வந்து ஒருத்தி நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறது கிடையாது நாலாடி வண்ணான வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு குடுக்குறான் முக்காசு விடு வந்து அரசு விடு எங்க அம்மா தான் முக்காசு விடாச்சு காது கேட்காத அவன் ஒரு பக்கம் ஓல இது அப்பா கிட்ட போறான் முக்காசு விடுறதுக்கு முழு சேவிட்டு போகுது முழு சேவிட்டு போனாரு ஏன் மானகட்ட மச்சா நீ ஓய்ங்க நின்றா நேத்து வந்த முண்டெல்லாம் என்ன நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாளா என்ன போய் வண்ணான வச்சுக்கிறேன்னு சொல்றாயான்னு சொன்னவனே பெருமாள் சொல்றாளே எங்க அப்பன் தான் முழு சேவிடாச்சு அவன் என்னன்றான் இந்த ஊர் கவுண்டர் நானு இந்த ஊர் நாட்டாம பாதி வச்சுன்னு வரேன் நானாடி இந்த ஊர் சாய்ஸ் வச்சுக்கிறேன் அவன் ரெண்டு குடுக்குறான் காது மேல இந்த ஊர் அந்தசி வச்சுக்கிறேன் சொல்லிட்டு குடுக்குறான் காது மேல இதமே நான் கொல்லில இருந்து வந்து பாத்துனேன் அப்பன்னா உடம்புமே ஒப்பம் போட்டுன்னு அம்மாவை அடிக்கிறான் எங்க அம்மாவை குத்துறான் எந்த குத்து குத்துறான் எங்க அப்பன் போட்டு அடிக்கிறான் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே சண்டை சச்சுரமாகு அதுதான் பாடி அந்த இன்னாடி முண்டை சூரபத்தன் ஒப்பேற்பட்ட அரக்க பொறுமையில பிறந்தவள் என் பெயர் கண்டன் கண்டுபிடிக்க அரக்க பொறுமையில பிறந்தவனா காசி வரைக்கும் திதிக்கம் பிறந்தவர்களோ 33 கோடி தேவர்கள் ஆமா அதே காசி வரைக்கும் அதிதிக்கம் பிறந்தவர்களோ 66,000 கோடி அரக்க அம்மா வேப்ப மாட்ட புதுக்கிற மாதிரி பிதிக்கிறதுக்கு 66,000 கோடி இதே வேலையா இருந்திருப்பாங்களோ இல்ல எங்க அம்மா தான் ஒருத்தர் பேத்து இருக்குது எவன் மட்டும் டாக்டருயா இல்ல டாக்டர் பக்கத்துல யார்கிட்ட போய் பார்த்தாங்க தப்புதான் கேவலமா நீங்க மாட்டாங்க முருகா நான் கூட வயசுல சின்ன பையன் என்னோட பெரிய சம்மதானங்கிறாரு போய் எல்லாரும் ஒரு வகுத்து சோத்து அப்படி ஒரு தந்தை 2 தாய்மார்கள் 2 தாய்மாரு எல்லாருக்கும் 2 மாறு தான் நீங்க தான் சொன்னீங்க 2 மாறு ஒரு மாறு ஒரு தந்தை 2 தாய்மார்கள் ஆமாங்க 2 தாய் ஆமா காசி பெருக்கம் தேதிக்கு பிறந்தவர்கள் யாரு 30 கோடி யாரு அதே காசி பெருக்கம் வயதுக்கு பிறந்தவர்கள் யாரு 60 கோடி அம்மா டபுள் ஆக்சுவலா அந்த அளவுக்கு பலு அப்படியே சிங்கிளா நேரா டபுள் ஆக்சுவலா அப்படி 66,000 கோடி அரக்கனாக பிறந்தாலும் எப்படி தெரியுமா நீக்கிடும் கரங்கள் தோன்றிடும் நெல்லிமுகம் புலிமுகம் பூனிமுகம் யானைமுகம் பாலிமுகம் யானைமுகம் சிங்கமுகம் அதாவ மாறி பாய மரண சூத்தாடுமே அடடா மொத்த பேர எங்க தெரியுமாங்கறாங்க ஒரான காட்ல இருக்கிற ஒரு மித்துனா மொத்த பேரையும் குஞ்சிரலாங்க நெஞ்சிலேங்கறாங்க யானை முகம் பன்னி முகம் குரங்கு முகம் மொத்த முகமா என் குஞ்சுங்களுக்கு நெஞ்சுக்குள்ளங்கறாங்க எப்படி பிடிச்சு சொன்னார் பாத்தியா என்ன குட்டி பேசுற வார்த்தை ஐயோ ஏய் காவலை அப்படி எலிமுகம் புலிமுகம் பூனைமுகம் யானைமுகம் சாலிமுகம் சிங்கமுகம் கஜமுகம் இப்படி சொல்லக்கூடிய கொடுமையான மிருக கூட்டத்தின் முகமாக பிறந்தார்கள் அசுரர்கள் பாத்துக்கறாங்க பண்ணி மூஞ்சி வாங்குற மாதிரி மூஞ்சி எல்லாரும் வாங்காதே உன் ஓட்ட எடுத்து வாங்க
தேவர்கள் தேவர்கள் ஏய், என்னடா இது என்னடா இது? கொடுமையாக இருக்கின்றது. ஒரே கொடுமையா உருண்டை இருக்கு. கண்கள், ஆமா பரட்டை முடி, ஆமா கருத்த உருவம், ஆமா தடித்த தோல், ஆமா நீண்டிடும் கால்கள், தாண்டிடும் கால்கள், ஆமா ஏ? ஆமா இப்படி எலிமுகம் புலிமுகம், ஆமா அடடடடா, ஒரு உருவத்தை பார்த்த தேவர்கள் பார்த்த உடனே அந்த பையன் மூத்த பேராகும். ஏய்! என்ன செய்தார்கள் தேவர்கள்? என்ன பண்ணாங்க? இவங்க ஒழிக்கணும் முடிவு கட்டுறாங்க. ஆமா, தேவர்கள் மட்டும் இந்த மாதிரி தான் எம்புறாங்க. ஏய்! தேவர்கள் மட்டும் இறப்பு பிறப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். அசுரர்களும் அழிவதும் பிறப்பதாக இருக்க வேண்டும். ஐந்து போகணும்னு கேக்குறாங்க. என்ன செய்தார்கள்? என்ன பண்ணாங்க? அமுதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை, ஆ, பார்க்கடலே கிடைக்கக்கூடிய பொருளை அருந்த வேண்டும். ஆமா அதை அறிந்தினால் அட அங்கலாம் நீ போகாத. மகாராஜா, நீ அங்கலாம் போகாத. என்னடா? எங்க அம்மன் கடைக்கிறாரு. சத்தியமா மதுரம் பார்க்கடல போய் மத்து வச்சு கறின்னு அவசியமே இல்லை. நேரா நின்றுச்சுன்னா அவனுக்கு போக சொல்லு. 145 ரூபாய் எங்கிருந்து வரும்னே தெரியாது அமிர்தம். அந்த மாதிரி சுரக்கும். அந்த அமிர்தம் ஏய் சாப்பிட்டனா போதும். அந்த மேல கிண்ணா நிக்கும். அது ஒண்ணுதான் இருக்கு. என்ன மாதிரி? ஆமா. எதிர்க்கிறவங்க சொல்லி அதை நம்பிடுவாங்க. ஆனா அவருக்கு வேற இருக்குடா. அவருக்கு வேற? ஆமா. அது தெளிவா சொல்லுவாரு. ஓ மகாராஜா. எங்களுக்குள்ள ஒரு அமிர்தம். 145 ரூபாய். ஏய்! அப்படி பார்க்கடலை பண்டமாக்கினார்கள். ஆமா. வேறுவிதி என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாக்கினார்கள். வாசிகளை கைதாக்கினார்கள். தேவர்கள் கலந்து பார்த்தார்கள். அப்பதான் கடிறாங்களா? கடி முடியல. அதுவும் கிடையாது. ஓ, அரக்க கூட்டத்தின் உதவி நாடினார்கள். நாடினார்கள். அரக்க குலம் என்ன விட்டது? நீ என்ன பண்ணீங்க? போர்க்கடலில் கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை பாரிய பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கமிஷன் காட்டிங்க. அப்படி என்றால் ஆ. நாங்கள் அமிர்தம் கடைய தயார் ஓ, என்றார்கள். அமிர்த கடத்துல பிடித்தார்கள் வாசலில் தலைப்பாகையை. தலை புடிச்சு பார்த்தா இல்ல அவ்வளவு வீரங்க. உங்க வீரம் அப்படி. நல்லா நம்ம தள்ளி பிடிப்படி. என்னத்துக்கு நான் போயிட்டேன் என் முன்னாடி யார் தண்ணி விடுறது? சைலன்ஸ் சைலன்ஸ். சாணம் போட்டு பார்த்தா கம்மியாந்து போயிருந்தா பாம்பு பிடிப்பேன். இங்க பாரு, நான் என்னென்ன பாம்பு தெரியுமா பிடிப்பேன்? செத்த பாம்பு, தண்ணி பாம்பு, அந்த காளாமுட்டி பிடிப்பேன். அதை எட்டி பிடிப்பேன். பெரிய வீரண்டா. காளாமுட்டி அப்படியே எட்டி குச்சி கடாசுவேன். இன்னும் என் பாம்பு பார்க்கலையே. வேங்க பார்த்த வெட்ட மாட்டேன். ஐயோ யாரே நீ ஒரு பப்பளி மரத்துக்கு பாரு. பப்பளி மரம் ஒரே வெட்டு பயிரம் துண்டு போடுவா. பிடித்தோம் தலைப்பகுதியை படித்து வழி தாங்காமல் விஷத்தை கக்கி விட்டது வாசிகி. இருக்கு புடிச்சா பாசம் விஷத்தை அள்ளி உண்டு தேவனை காப்பாற்றி விட்டார். காப்பாத்தினாரு. அமிர்தம் திரண்டது. ஆமா பார்த்தார்கள் தேவர்கள். தேவர்கள். எப்படியாவது அரக்க குலத்திற்கு ஆமா கிடைக்க அமிர்தத்தை குடிக்க கூடாது என்று ஆமா அமிர்தத்திலே மாயனை விடுத்து ஆ, போதை வஸ்துவில் கலந்தார்கள். சாராயம் மாதிரி மயக்கம் தரக்கூடிய போதையை கலந்து போதை பொருளை கலந்தார்கள். அரக்கர்களை கொடுத்தார்கள். ஆமா மயங்கி விட்டார்கள். சாராயம் முட்டையெல்லாம் குடிச்சிட்டு போட்டு வரோம் பாரு, அந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க. கண்டிப்பார்கள். ஆமா பார்த்தால் ஆ, தேவர்கள் கொடுத்தது ஆமா போதை வஸ்து என்பதை எண்ணினார்கள். மதுபானம். என்னடா செய்தார்கள்? என்ன பண்ணீங்க? ஓடினார்கள். ஓ ஓ ஆமா, ஓடினார்கள். ஒரு நேரத்திலே ஆ, தேவர்கள் எல்லாம் ஆமாங்க ஒன்று கூடி ஒன்று கூதி பரமன் இடத்திலே எடுத்து உரைக்க உரைக்க அவனோ கோபத்தால் நெற்றிக் கண்ணை திறக்க ஏய்! ஓ அவனுடைய நெற்றிக் கண்களில் ஆமா 6 தீப்பொறிகள் பறக்க தீப்பொறிகள் உரைக்க அதை வாயு பகவான் பிடிக்க பிடிக்க பரமன பொய்களை விடுக்க பெருமள பொய்களை விடுக்க 6 தீப்பொறிகளும் 6 கைக்குழந்தைகளை ஜனிக்க ஜனிக்க கார்த்திகை பெண்கள் அதை எடுத்து வளர்க்க எடுத்து வளர்க்க ஏய்! ஓ 6 உருவத்தையும் ஓர் உருவாக்க ஓர் உருவாக்க 6 முகன் என்று பெயர் உடைக்க பெயர் கொடுக்க பராசக்தியான அவனை பார்க்க பார்க்க ஏய்! தன்னுடைய சக்தி முழுவதையும் வேலாக்கி வகன்களை உடுக்க கொடுக்க மகனே வேலவா வேணுமா அதற்க குலத்தை அடியோடு அடித்து வா என்று உரைக்க அதுதான் என்ன உருவாக்கிறாங்க. இது நான் என்ன சொன்ன கடைசி வார்த்தை? உங்களை சாவடிக்கிறதுதா கடைசி வார்த்தை என்ன சொன்ன? அரக்கர் குரலை கருவறுத்து வா. யார் சொன்னது? பாராசெட்டி பலாசக்தி. பாராசெட்டி பாராசெட்டி அரக்கரால மாறி வந்தா தாய் மாறியாதா. ஏய்! அப்படியே அடித்து வா ஆமா அரக்கர் குலத்தை என்று உரைக்க ஆமா முருகன் ஏ, முருகன் ஆமாங்க வேலை கையில் விடுக்க
பிடிக்க மயிலின் துணையை நாட அசுர குலத்தை அடியோடு ஒண்ணுன்னு வராங்க. நானும் தம்பி காத்து கொடுக்கணும். சிறு வயதாக இருக்கின்றோம். சின்ன புள்ளை அந்த புள்ளை அந்த புள்ள இல்ல அவ்வளவு புள்ள இருக்கின்றோம். இந்த மாதிரி வயசு அந்த புள்ளை தேவர்களை இருக்கக்கூடிய சக்தி சக்தி பலம் பலம் எங்கள் உடலிலே கிடையாது. அப்ப சின்ன புள்ளை என்ன இருக்கும்? அதனால் என்ன செய்தோம்? என்ன பண்ணீங்க? இப்போ ஒரு குடும்பம். ஆமா உங்க தாத்தா சைலன்ஸ். உங்க தாத்தா அம்மா அப்பா ஆமா மாமா மச்சான் எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா நீ சிறு குழந்தையாகிற. ஆமா ஏதோ வைரேகக்காரன் வந்து உங்க குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த நேரத்தை நீ பாக்குற. ஆமா என்ன நினைப்ப சொல்லு. அப்படியே வெட்டிலாம் நினைப்பேன். ஆனா வலு இருக்காது. அந்த அழுகு நான் எனக்கு பத்தியா என்னடா இருக்கு அந்த அழுகு குடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா இப்ப என்னடாச்சு? நான் எங்க அம்மா அப்பா 3 பேர் இருக்கிறோமா? அதுல என் பங்காளிங்க வெறி ஆயி எனக்கு கொல்ல வரான்னு செத்து விட்டாங்களா அப்பா நான் அம்மானம். நான் என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. என்ன பண்ணுவேன் கொம்மால தோட்டம் வர ஏத்துவேன் ஏத்திட்டு போய் படுத்துக்குவேன். ஏய் எங்க போய் படுத்துக்குவேன்? குடும்பத்தையே கொண்டவனை எதிர்காலத்திலே பழி வாங்க வேண்டும் என்ற அந்த பழி வாங்க உணர்ச்சி என் நெஞ்சிலே குடிச்சிருங்க எனக்கு இல்லைங்க. பார்த்தோம் நானுடைய தம்பியும். ஆமா அரக்க குலத்தை அடியோடு அடித்த முருகனை எப்படியாவது விடக்கூடாது என்று ஓடினே. ஆமா அதுவா எனக்கு படி விட்டுருங்க. சூரியன் உதயமாக கூடிய திசை அது கேட்க உதயகிரியிலே நானும் ஆமா அஸ்தகிரியிலே அருமத்திற்கு காட்படுவன ஒழுங்கோ ஒளிந்தீர்கள். ஆமா காலங்கள் உருண்டோடி விட்டது. உருண்டோடி விட்டது. ஆமாங்க தோல் கிடவெடுத்து விட்டது. ஒளி வந்துச்சு. எதிரியை சந்திக்கக்கூடிய பலம் வந்து விட்டது. அதனால் உதயகிரியில் இருந்து ஆமா நான் எப்படி கிளம்புகிறேன்? எப்படி மாமா இப்பதான் நாடகம் முடிச்சு எப்ப மாமா வந்த? ஆமா எம்மா நேரத்துக்கு வந்த? காபி டீ குடிக்கிறியா? காபி போட்டாட்ட மாமா டீ குடிக்கிற மாமா தான் கேக்குறா. இது எப்படி கேக்குறது? என்னடா கார்ல பேன் வந்து பாயிர மாதிரி ஏன்டா என்னடா ஆச்சு உங்க வீட்ல? கம்முனு கூடியா போல என்ன வீட்லயே வந்து குத்து வச்சுக்கிறீங்க எங்க வீட்ல என்ன தெரியுமா கேக்குறா? ஆட்டோ முடிஞ்சு வீட்டுக்கு போனா ஏன்டா வாங்கி தர பையா அட வருவாக்கி யாரு வயசு ஏய் யார கேக்குறா? ஒண்ணு இல்லங்க மன்னாடி என்ன அப்படி கேக்குறா? ஓ நீ போய் வீட்டுக்கு போய் நின்னு வந்தே உன் மன்னாடி உன்ன கேக்குறா. புள்ளா கேக்குறா. உம்மல கோவம் வந்துச்சு. யாராமலா? ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டுட்டனோ. ஏய் யாராமலா? நான் என் மன்னாடி கேட்டேன். உனக்கு அப்பா அட சத்தியமா என் மன்னாடி தான் கேட்டேங்க. அப்படி கேட்ட உடனே பின்ன நின்னடா போய் வாங்கி அந்த போட்டு வச்சுக்கிறேன். ஒரு காய்கறி இருக்குதா? ஒரு கருமாந்திரம் இருக்குதா? அப்படி கேட்டா பாரு. கோவம் அதிகமா வந்துச்சு பாரு. நேரா போன கிடுகிடுன்னு 50 ரூபாய் துட்டு எடுத்துக்கணும். 50 ரூபாய்மா 1 ரூபாய் 2 ரூபாய் 50 ரூபாய் எடுத்துக்கணும். பை எவ்வளவு பேசி தெரியுமா? சின்ன கோணி பை. சின்ன கோணி பை. சத்தியமா சின்ன கோணி பை. ஏய் யாரா நம்புறா? பையாலா சின்ன கோணி பை இவ்வளவு பேசி எடுத்துக்கணும். ஓ வாடியாரா நான் மாத்திட்டேன். அது எழுத்துறோம். பூங்காவனம் பேரு. திருவண்ணாமலை மாவட்டம் இலத்தூர் நிலையில வந்திரக்கூடிய பூங்காவனம். பூங்காவனம் என்கிற மையம் இந்த கோயில வாத்துறா அந்த ஊரை வாத்துறா. கிராம வாத்துறா கிராமம் பண்ண முதல்ல. கிராமம் பண்ணு. சரி நான் வந்து வாத்திக்கிறேன். சரி வாத்துறேன் அவ்வளவு கிராமம். நான் வந்து
அதாவது செல்வபுரம் நிலையில் வாழ்ந்தரக்கூடிய ஐயா பூங்காவன் மையன்பர் இந்த செல்வபுரம் நிலையில வாழ்ந்து இப்போது இங்க இருக்கிறார் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்கள் குருவாக விளங்கக்கூடிய நாங்களாம் ஆட்டாருன்னா அவர்கள்லாம் கிடையாது. எங்களுக்கு தெய்வம் போன்றவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசனாக விளங்கக்கூடிய ராஜபாபு ஐயா அவர்களுக்கு பாராட்டி ரூபாய் 51 அந்த குடும்பத்திலே 10 வருத்து வாழ்வான பொங்கி கட்டிய மாங்கலை காமாட்சம்மன் போல் தழைக்க வேண்டும் என்று எல்லாமல் விளங்கக்கூடிய ஆதிசக்தி அண்ணன் அபிராமி காலங்கள் உருண்டோடி விட்டது, தோல் திடுவிடுத்து விட்டது, எதிரே பழி வாங்கக்கூடிய பலம் என் உடலில் ஏற்பட்டு விட்டது. அதனால் எப்படி புறப்பட்டு எனக்கு வரமாட்டேங்குது. எப்படி வர 18வது ஊரு வழி நடந்த பத்தியில எப்படா வருவோம்? பொலிமையே எனக்கு வீட்டுல குடிக்க வச்சிருப்பாரு. 11வது கவலை அப்படி இருக்க என்னுடைய வரவை கண்டு ஆமாங்க அந்த தேவர்கள் மூவர் அத்தனை பேர்களும் நடுறாங்க. ஆமா எப்படிமா ஊர்லன்னு கேட்டேன். நான் எப்படி ஊர்லன்னு கேட்டேன். அந்த கேள்விக்கு தடுப்பு தம்பி இது கவர்மெண்ட் ரோடு, நீ இப்படி நான் பட்டுன்னு ஊர்ல எப்படி நான் பட்டுன்னு ஊர்லடான்ற தடுப்பு அந்த பாட்டி சொல்லுது. நான் என்ன பண்ண கைங்க ஏன் சேர்க்கணும். அது கேக்குது நான் தான் கேக்குது. ஏன்னா பாட்டி எப்படி பாட்டி இந்த உருளைக்கிழங்கு ரேட்டு அப்படின்னு கேட்டது. நான் சாட்டா வந்துட்டேன். அப்படியே நீயா வந்த ஒரு தப்பு ஏமா அதுக்கு தான் அது சொல்லுது. அது சொன்னவனே கேள்விக்கிட்ட வாய் கொடுக்க கூடாது சொல்லிட்டு அடுத்து ஒரு கடைக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு 22 வயசு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்க. என்ன மாதிரி என் வயசுக்கு ஏத்த மாதிரியே அறியாத பொண்ணு உட்காந்துக்குது. ஏதோ கூடையில் வச்சுட்டு இதுதான் நான் பொண்ணாத பொண்ணு சாண்டை கொச்சவனாலும் நான் பண்றேன் மட்டும் பாடுறான். அப்படி இருக்கும்போது நேரத்துல கூடையில வச்சுன்னு நாளை ஈர துணி போட்டு மூடி வச்சுக்குது. அறியாத பொண்ணு. நான் கேட்டவன் கம்முன்னு இருந்துக்க கூடாதா? ஏமா நீ துணி தூக்கு நான் பாத்துட்டு வாங்கலாம். நான் என்ன கேட்டேன். அங்க கந்தில இருக்கிற எம்மா மாதிரி இருந்தாங்க. ஐயா சத்தியமா தப்பா எதுவும் கேட்கல. ஏமா அந்த கூடை மேலாம் போட்டு வச்சிருந்தாங்க. துணி ஈர துணி போட்டுருந்தாங்க. நான் எதுவுமே கேட்கல. நீ துணி தூக்குமா உன் துணிய நான் பாத்துட்டு வாங்கறேன். ஏய் நீ கேட்டிருக்கணும். பாப்பா நீ அண்ணன் கூடல துணி போட்டு மூடி வச்சுக்கிறே. அது உள்ள என்ன இருக்குது நீ தூக்கி காட்டு. அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீ தூக்கி காட்டுனாலும் கேட்டுருக்கணும். அங்க கேரவங்க மொத்த பாரு உன்ன என்ன பண்ணாங்க. போறாங்க அம்மால கும்முறாங்க பாரு. மொத்தல அடிச்சுடுவோம். அச்சாங்க பாரு. ஊராத்தி வாங்கி தோல் மேல போட்டுக்கணும். அச்சல்ல பசி எடுத்துச்சு. நமக்கு பசி தாங்காது. மாம்பழா சாப்பிடுறது 2 இட்லி தான். அன்னைக்கு நேரம் கிட்ட ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அங்க போனாலும் ஒரு பொண்ணு கிட்ட போய் மாட்டேன் தலையை வச்சு. என்ன ஆச்சு? அங்க ஒரு அம்மா வந்தாங்க. இந்த மாதிரி தம்பி என்னப்பா சாப்பிடுற அப்படின்னாங்க. 2 இட்லி கொடுப்பாங்க. நீங்க ஸ்பெஷல் உளுத்தோட ஓட்ட வடை அப்படின்னாங்க. நம்ம வாய் கம்மி இருக்கக்கூடாதா? ஏமா 2 இட்லி ஒரு ஓட்ட வடை கொடுங்க. ஏய் 2 இட்லி ஒரு வடை கூடன்னு கேட்கணும். நான் கேட்டது இல்ல. 2 இட்லி ஒரு ஓட்ட வடை கொடுப்பாங்க. நீ கேட்டது தப்பா கேட்க. 2 இட்லி இப்படி கூட அப்படி எடுத்துக்கிறதுக்கு ஓட்ட இப்படி வரல சொல்லுவான்னு இப்படி கேட்டேன். அதுதான் தப்புடா. 2 இட்லி ஒரு வடை கூடமான்னு கேட்கணும். கேட்டனா இல்லையா? ஹோட்டல்ல இருக்கிறவங்க மாத்து பூரா பொண்ணுனாயா அந்த பரோட்டா மாவு பெய்யற மாதிரி போட்டு குத்துறான் பாரு. பெய்யணும். பெய்ஞ்சாங்க பாரு. ஒரு அத்தி வாங்கி தோல் மேல போட்டுக்கினேன். தோல் மேல போட்டியா? ஆட்டு பேக் மாதிரி பெய்ஞ்சாங்க. அப்படியே மாமா குமுறு ஆறு மாமா. என்னங்க? அப்படியே
அப்படியே குமுறு குமுறு பேசாம ஏய். வாங்கி வந்துங்க. ஒரு பெண்கள் இடத்திலே எப்படி பேசணும்னு முதல்ல பேச கத்துக்கணும். நம்மளுக்கு தெரியும். டபுள் அர்த்தமா நீ பேசுறாங்க. எனக்கு படி உப்பு இல்லைங்க இன்னும் அடிச்சு விட்டாங்களே அம்மா மேல்ற. அப்படின்ற. ஆமா. இன்னும் கொண்டே போயிடும். ஏய் கவலை. அப்படி உதயகிரியில் இருந்தனால் 33 கோடி தேவர்களை எப்படி இருந்தாலும் சரி. ஆமா. வதம் செய்ய வேண்டும். ஆமா. உலகத்தை திக்கவிஜயம் செய்ய வேண்டும். ஆமா. உடுமை கொடுக்க வேண்டும். அடிமை கொடுக்க வேண்டும். ஆமா. வதம் செய்ய வேண்டும். என்று. தேவர்களை சிறுபிடிக்க வேண்டும். வெறி போட்டு வந்துறாங்க. நீங்க சனாரி போடாம விட மாட்டாங்க. ஏய். அப்படி ஆதி காலத்திலே ஆமாம். எத்தனை அரக்கர்களை கொன்றான் அந்த வேலவன். ஆமாம். அந்த வேலவன் எங்க இருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து ஆமாம். என்னுடைய பகை முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டும். அதனால் ஆ. அன்றைய காலத்திலே ஆ. சிறு வயதாக இருக்கும்போது அஸ்தகிரியிலே 65 காலம் சரி. இருந்தான் அல்லவா? ஆ. அவனை கூப்பிடணும். ஏய் ஐயோ. ஏய் ஏய் ஆ. அவனை கூப்பிடணும். ஆமா. கூப்பிடு பாப்பா. ஓ. ஓ. அம்பி. ஓ. தம்பி. மகாராஜா கூப்பிடாரு பாரு. அப்படியே நாயை வண்டிக்குது. அண்ணே தம்பி கண்காணிகா. நாயை பாரு வண்ணான் ஜாலி ஆட்டம். கூப்பிடுறாரு. ஓ. தம்பி. அந்த 3 வயதுக்கு ஒரு இடத்துல சூரி நாய்க்கு நின்னு கத்தும் பாரு. அதே மாதிரி கத்துறான் பாரு. அண்ணே தம்பி கண்காணிகா. சிரிக்காதடா, ஜிலேபி வா. ஏய் உங்களுக்கு போய் சொல்லுடா, பிள்ளைக்கிறான் பாரு. ஓ, வா, தம்பி அண்ணா வண்ணான்னு கூப்பிட்டு வந்தா தம்பி ஓ அண்ணா. ஓண்ணா. நீ வர இருக்க. கண்ணனாகப்பட்ட சபையில் அமைந்திருக்க நேரத்திலே கால்வனாகப்பட்ட சபையில் அண்ணாவதால் கருத்து ராந்த மன்னர்கள் வாழக்கூடிய 16 எல்லாம் அன்னை அறியாமல் காட்டிக் கொண்டு போது